வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 15ஆம் நாள். ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா சிவபெருமானுடைய புகழ எப்படி பாடுறாருன்னு பாப்போமா? ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங்களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் யாரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரொருவ புன்முளையீர் பாயார நாம் பாடி ஏரொருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா உருகி உருகி பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். அழகிய மார்பக்கச்சை அணிந்த அழகிய அணிகலன்களை எல்லாம் அணிந்த பெண்ணே ரொம்ப அழகா நம்முடைய தோழி சிவபெருமான் கிட்ட எப்படி பக்தியோட இருக்கா தெரியுமா? அவ எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுடைய புகழைத்தான் பாடிக்கொண்டே இருக்கிறாள். அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதனால அந்த பக்தி மயக்கத்தினால, பக்தி உணர்வுனால அவ கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பக்தி உலகத்துல இருந்து அவளால வெளியில வரவே முடியல. அந்த பக்தி மயக்கத்துல இருந்து இந்த பூமிக்கு அவளால வரவே முடியல. அப்படி சிவபெருமானோட ஒன்ற பக்தியில் ஐக்கியமாய் கலந்திருக்கா. அவரையே நினைச்சிட்டு இருக்கா. சிவபெருமான தவிர வேற எந்த கடவுள் வந்தாலும் அவ வணங்க தயாரா இல்ல. சிவபெருமானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கா. அவர் மேல பித்து பிடிச்சு இருக்கா. அந்த அளவிற்கு சிவபெருமான் அந்த பக்தியை ஆட்கொண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் பக்தியோடு இருந்தா அவர் நம்மளையும் ஆட்கொள்வார் இல்லையா? சிவபெருமான தவிர பக்தர்கள்ல சிறப்பா ஆட்கொள்ற தன்மை வேற யாருக்கு இருக்கு? அதனால நம்ம சிவபெருமானுடைய நாமத்தை, சிவபெருமானுடைய புகழை சொல்லி சொல்லி நாம நீராடுவோம். அந்த அழகிய கலப்பை போன்று இருக்கிற அந்த மலர்கள் நிறைந்திருக்கிற அந்த குளத்துல சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நீராடினா அவருடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோம்னு ரொம்ப அழகா பாவை பெண்கள் மூலமா மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய புகழினை வியந்து வியந்து பாடியிருக்கார். நாமும் இந்த நல்ல நாள்ல சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பேரருளினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.